பாத்தீங்களா? நீங்க தேடிக்கிட்டு வந்த வேட்டமா விட்டுடாதீங்க. உன் பேர் என்ன? காளியாயி. காளியாயி, பியூட்டிஃபுல் நேம். ரொம்ப பொருத்தம். காளியாயி என்ன செய்வ தெரியுமா? என்ன செய்வா சொல்லு. கழுத்தை வெட்டி கையில புடிச்சுக்கிட்டு, குடலை புடிங்க மாலைய போட்டுக்கிட்டு, ரத்தத்தை குடிக்க நாக்க நீட்டிக்கிட்டு தாண்டவம் ஆடுவா. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஏ சும்மா நடிக்காத. இங்கதான் யாரும் இல்லையே. பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ. அட பாவி, நீ நல்லா இருக்க. நான் நல்லா தானே இருக்கிறேன். சும்மா வாண்ணா. மச்சான், மச்சான். விடு, விடு. நல்லா போடு. என்ன ஆச்சு? மனத்துக்கு பங்க வர சமயத்துல சவுடாலாவது கிவுடாலாவது. இத பாருங்க, நீ மட்டும் வரலன்னா இந்த தண்ணிக்குள்ள விழுந்து பணமா போய்கிட்டு இருப்ப. இந்த தண்ணிக்குள்ளையா பணமா போயிருப்பியா? என்ன பிள்ளை விடாய்க்கிற? போய் விழு, சாவு. முட்டிக்கால் தண்ணி கூட இல்ல, சாவுறாளா? சாவு. ஆமா மச்சான், அப்ப அது எனக்கு தோணவே இல்ல. என்ன இருந்தாலும் நான் பொண்ணுதானே மச்சான். நீ ஆம்பளை சிங்கம். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டியா ஐயாவே? மச்சான், அவனை நான் மறக்கவே மாட்டேன். அவனை மறக்க மாட்டியா? இந்த மனுஷனோட சதா சண்டை போட்டுட்டு இருக்கோமே, காலம் பூரா இப்படியே போயிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன். நம்மள அவன் தானே சேர்த்து வச்சா. ஆமா ஆமா, கரெக்டா விடு. இனிமே சண்டை கிட்ட போட மாட்டியா? சத்தியமா சண்டை போட மாட்டேன். நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஆனதுக்கு அப்புறம் மச்சானோட குடுமி கச்சிதமா என் கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளியம்மா வச்சது தானே சட்டம். என்ன சொன்ன? பத்திரிகை நியூஸே ஒண்ணு கூட உற்சாகமா இல்ல, எல்லாம் டல் அடிக்குது. இதோ இருக்குதே, அது என்ன? பரதேசி வேடத்தில் பக்கா திருட. இப்படி விடாத, அதப்படி ஆரணி ஆகஸ்ட் 5 இவ்வூர் சந்தையில் தாடி வைத்த சாமியார் ஒருவர் சராச்சுவையிலிருந்து பட்டாணி வரை யாச்சகமாக வாங்கி பைக்குள் போட்டுக் கொண்டார். பிறகு அடுத்த கடைக்கு சென்று தர்மமாக ஒரு எலுமிச்சம்பழம் கேட்கவே அதை கடைக்காரர் தர மறுக்க, கடைக்காரர் அசந்திருக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை அபகரித்து தாடியில் பதுக்கிக் கொண்டார். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். சுமாரா என்ன சோதனை? எலுமிச்சம்பழ சோதனை. ஐயோ, யாவரையும் பராபரமே. எலுமிச்சம்பழம் தாடி இருக்கான்னு. இது போய் தாடி அல்ல, மெய்த்தாடி. பத்திரிக்கிற ஒரு செய்தி வந்தது, அதுக்காக இப்படி பண்ண. என்ன மன்னிச்சிருங்க. போகட்டும். அப்பனே, நீதானே இந்த சைக்கிள் கம்பெனி முதலாளி? நீயா? நான் தாயா? எனக்கு ஒரு சிறு தர்மம் செய்ய வேண்டுமே. தாடி எடுக்கிறதுக்கு சில்லறை வேணுமா? இல்லை, 1 மணி நேரத்திற்கு வாடகை சைக்கிளை இனாமாக தர வேண்டும். விளையாடுறியா? வாடகை சைக்கிள் இனாமாவா? எதுக்குயா? பக்கத்து கிராமத்தில் பரதேசிகளுக்கு அன்னதானம் வழங்குகிறார்கள், போய் சாப்பிட்டு விட்டு வர. ஏன் வர? அப்படியே போயிட. சோறு திருடுறது சைக்கிள் அழுவுதா? வெக்கு வெக்கு நடந்து போயேன். நடந்து போவதற்குள் அங்க அண்டாவும் குண்டானும் காலியாகி விடுமே. நீ பரம்பரை சாமியா இல்ல பசிக்கு சாமியாயா? இது நல்ல கேள்வி. கேப்பேன். அப்பனே, நான் சிறுகால ஞானி அல்ல. சோத்து சாமியா? அன்ன பூசாரி. சிறுகால ஞானி எங்க அப்பா. என்ன சிந்தனை? சாமி, அந்த பசிய
உங்களுக்கு நான் இங்கே தீர்த்துட்டா எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும், ஏப்பமும் வரும். அந்த அளவுக்கு கிடைத்து விட்டா நான் இங்கு படுத்து நிம்மதியாக தூங்குவேனே. படுத்து தூங்காம நின்னா தூங்குவேன். ஏன் சாமி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், பதிலுக்கு நீங்க எனக்கு உபகாரம் பண்ண என்ன? என்ன வேண்டும்? எனக்கு அப்பா வரும். அம்மா அம்மா மீனா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அண்ணே அம்மா கிட்ட இத கொடுத்துட்டு வர சொல்லுச்சு. இப்ப நான் விரோதி ஆயிட்டேன், அதனால உங்க அண்ணன் இதை என்கிட்ட கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டான் இல்லையா? ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அன்னாசி பழம்னா நீங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்கன்னு அண்ணா உங்களுக்காக தான் இதை அனுப்பியிருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். மீனா, இந்த பழத்தை பத்திய மேல அவ்வளவு முள், உள்ள அவ்வளவு இனிப்பு. இதே மாதிரிதான் மனுஷங்கள சில பேர் வெளிப்பார்வைக்கு கோபக்காரங்களா தோணுவாங்க. ஆனா மீனா, எனக்கு எதையுமே மறைச்சு பேச தெரியாது. சரியோ தப்போ இன்னைக்கு என் மனசை திறந்து சொல்லிடுறேன். நீ குழந்தையா இருந்தப்போ உன் மேல அன்பு செலுத்தின. இப்ப குமரியா பாக்குறப்போ உன்னை காதலிக்கிறேன். மீனா, உன்னை என் மனைவியாக்கி காலமெல்லாம் என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, என்ன நம்புறியா? மீனா, Hello, hello, hello. Mic testing. 1, 2, 3. Hello, hello. குமாரியா. Ladies and gentlemen, it is my proud privilege கிராமத்து பெருமக்களே, நாம் பிறந்த ஊராகிய இந்த காட்டூர் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து அழிஞ்சிடாம என் காலத்திலேயே ஒரு பெரிய நகரமா மாறணும். இதுதான் என்னுடைய லட்சியம். வெறும் விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்க நிலைமை மாறி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டி இந்த ஊரையே தொழில்மயமாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கணும்னு அமெரிக்காவில படிச்சுட்டு இருக்கிற போதே நான் கனவு கண்டேன். அதுக்கான திட்டங்களோட திரும்பி வந்திருக்கேன். அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா சிலர் அதை விட்டுக் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புது காரியத்தில் ஈடுபடுற போது சில கஷ்ட நஷ்டங்களா ஏற்படத்தான் செய்யும். ஏன், எனக்கே அப்படித்தான். நான் போட்ட திட்டப்படி தொழிற்சாலை அமைக்க என்னுடைய சொந்த பூமி போதல. அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மத்தவங்க நிலத்தையும் கேட்கிறேன். இனமா இல்ல, கிரயத்துக்கு. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. தம்பி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? உங்க இஷ்ட பிரகாரம் எந்த நிலம் வேணும்னாலும் எடுத்துங்க. பயமக்களா, சரிதானா? என்ன சரதா, என்ன சரதா, கேவல நெய்வடிதான். கேட்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க காட்டை அழிச்சிட்டு கழனி உண்டாக்குனாங்க. இப்ப இவங்க கழனி எல்லாம் அழிச்சிட்டு கட்டணம் கட்ட போறாங்க. பள்ளிக்கூடத்தை இடிச்சு விட்டு பத்திரம் உண்டாக்க போறாங்க. ஒப்புறான சொல்றேன், கழனி எல்லாம் அழிச்சிட்டு ஆலகையில வந்துச்சு. அப்புறம் எந்திரம் தான் வேலை செய்யும். நம்ம மாதிரி விவசாயிக்கெல்லாம் வேலை இருக்காது. கடவுளேன்னு கடலைக்காயை உடைச்சு தின்னுபிட்டு சொந்தக்காரன் எங்கெங்க இருக்கானோ அங்க விருந்தாளி போக வேண்டியதான். அப்படித்தான் சொல்லிவிட்டேன். என்ன முழுமுனுக்கு யாரும் பயப்படாது, உலவிடும். நான் பேசுறேன். ஐ டெல்லு, யூ டெல்லு கரெக்ட். இப்போ ஊர்ல கண்ட்ரி, கிரவுட், பீப்புள், குரோவ், புட்டு, நோவு. இப்ப கழனி அழிச்சிட்டு லேண்ட் மர்டர், ஃபேக்டரி புட்டு, புட்டு வேர் கோவு. என்ன சொன்னாலும் இந்த கிராமத்து பயல்களுக்கு நோ ஹெட் பிரைன். யூ டெல்லு. Since I have some points there, sir. மை டெல்லு பாயிண்ட் கரெக்ட். Yes, sir. தேங்க்யூ. பாத்தீங்களா, புரியாத பாஷையில பேசுறேன். வெளியூர்காரன் ஒத்துக்கிறான். தாய் பாஷையில கரடியா கத்துறாலும் ஒரு பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த தர முட்டை எட் கீழ் தோசாணி ஈட்டு முட்டை படியாரம் ஈட். தேங்க்யூ. இந்த நல்ல காரியத்துல ஏண்டா குறுக்க வர்ற? போடா தம்பி, அவங்க உங்க காரியத்தை பாருங்க. பாருங்க, பாயிண்ட் அம்மா பக்கம் இருக்கு, பணம் அந்த பக்கம் இருக்கு. பணம் இருக்க பக்கத்துல தானே சாய்வீங்க. அவரோட என்ன பொறுத்த வரைக்கும் நோ அம்புட்டேன் சொல்லிவிட்டேன். All right.
வனஜா வந்துட்டியா? வெரி குட். இன்னைக்குதான் உனக்கு நான் லெட்டர் எழுதுனீங்களா இல்ல எழுதலாம நினைச்சீங்களா? எழுதலாம்னு நினைச்சேன். அதானே பார்த்தேன். நாம சொல்லிக்காம வந்துட்டோமே, அவ சொல்லி வச்சது மாதிரி வந்து நிக்கிறாளேன்னு உங்களுக்கு அதிர்ச்சி இல்லையா? ச்சே, அது வந்து அந்த இன்ஜினியரோட அவசரமா புறப்பட்டு வந்துட்டேனா, வந்ததுல இருந்து சரியான வேலை. அதனாலதான். வாசு, நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விடவே மாட்டேன். ஐயோ, அதுலதானே எனக்கு சுகமே. மை ஸ்வீட் குயின். இதுக்கு குறைச்சல் இல்ல. கரெக்ட். நம்ம சந்தோஷத்துக்கு என்னைக்குமே குறைச்சல் இருக்க கூடாது. கூடிய சீக்கிரம் எல்லாமே திருப்தியா முடிஞ்சிடும். போயிட்டியாப்பா? வட்டிக்கு வாங்க வரவே திட்ட வகை இல்லாம போயிட்டியா? அப்பா ஓடுதான் போச்சு. போல இப்ப பாட்டாலும் பொசுக்குன்னு கொஞ்ச நேரத்துல போயிட போறேன். அப்பா பாதி அப்பன சொல்ற விஷயமாடா இது? நானா சொல்றேன், முத்தத்துல ஓடு விழுந்தா வீட்டுக்கு சொந்தக்கார சத்தம் எல்லாம் மண்டையை போட்டுவான்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆமா, ராத்திரியில நரி ஊழையிடுது, பகல்ல நீங்க கலகலான சத்தம் வருது, வீட்டுல ஓடு விழுந்தா வீட்டுக்கார மண்டையை போட்டுருவா அப்படின்னு நீ சொல்ற. ஐயோ ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா! ஆண்டவா, அவன் பாத்து- அலைகடலை தாண்டினவா யாராருக்கோ என்னென்னமோ செய்றியே, என் விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்டப்பா. அப்பா ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறியே. என்ன அம்மு, என்ன அது துணி பூசுங்கிற நாத்தம்? பக்கத்து வீட்டுல ஏதோ பத்தி தெரியுது போடு. பக்கத்து வீடு போட்டு ஆஞ்சனை ஆஞ்சனை. ஏண்டா அம்மா, இது எப்படி பிடிச்சது? அதான் எனக்கு தெரியலையே. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும் போது என் வயிற்றே கலக்குதடா. வயித்த கலக்குதா? அப்பா, அப்போ உங்களுக்கு ஏதோ தோஷம் பிடிச்சிருக்குது. தோஷமா? நிவர்த்தி பண்றதுக்கு எவனையாவது கூட்டுவாயன். ஆமா, நினைச்ச உடனே வந்து எவனாவது நிப்பானா? கோவிந்தா, என்ன கோவிந்தா வருவானா? கோவிந்தா, கோவிந்தா, அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன், கோவிந்தா, 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 கோவிந்தா. ஏண்டா சண்முகம், சாமி என்ன நெருப்பு மிதிக்கிற சாமியா? என்ன ஃபுட்பால் ஆடுற சாமியா? எதா இருந்தாலும் சாமி சும்மா. சாமி யாரு? சாமியார். ஒரு ஊரை கேட்காதே, ஆளை கேளு. மந்திரத்தால தோஷத்தை விரட்டும் தோஷ சாமியார். சாமிக்கே ஜலதோஷமா? மாநிலனே, தோஷ மன்னனே, உன்னை தோஷம் பிடி தாட்டுகிறது. கேள், உன் வீட்டு ஓடு விழுந்ததா? சாமி, உன் துணி பிடிச்சு எரிஞ்சு